ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பேலோட கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டூலை இன்ஸ்டால் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணி iOS ஹேக் பண்ண போறோம். மெட்டாஸ்ப்ளைட் வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த அட்டாக்கை பர்ஃபார்மும் பண்ண போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்குன்னா நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு நம்ம அந்த டூலோட URL எடுத்துக்கலாம். இந்த இதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேராக டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன் டெர்மினல்னா அதுலேயே தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் இந்த டூலை. இப்போ நான் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது தெரியும். இப்போ இந்த இடத்துல கிட் க்ளோன்னு கொடுத்து அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுங்க. கிட் க்ளோனுக்கு என்ன மீனிங்னா, இந்த யூஆர்எல்குள்ளப்போ இந்த பாத்துக்குள்ளப்போ அதுக்குள்ள கூட இருக்கக்கூடிய இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி எனக்கு எடுத்துக்கொடு அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ நான் இதை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இது டவுன்லோட் ஆயிருக்கும். அதை நான் பார்க்குறதுக்கு என்ன பண்ணா, CD கொடுத்து அந்த டூல் நேம் வந்து போட்டுருங்க. இந்த டூல் நேம் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கா. ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள தான் அந்த மொத்த ஃபைல்ஸும் இருக்கு, டவுன்லோட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் LS கொடுக்குறேன். LS கொடுத்ததும் எனக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கு. இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு இருக்காது. இது வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு பேலோடு. இதை யூஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பர்மிஷன் சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்ணணுங்கிற சொல்றேன். இந்த இடத்துல என்ன மீனிங்னா, சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துருக்கோம். அந்த டவுன்லோட் ஆன ஃபோல்டருக்குள்ள நமக்கு அந்த ஃபைல் வந்து ஒரு ஃபோல்டரா தான் டவுன்லோட் ஆயிருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள தான் டோட்டல் ஃபைல்ஸும் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா, இந்த ஃபைல் ரன் ஆகிறதுக்கான டிபெண்டன்சிஸ் ஃபைல்ஸ், அதாவது சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் இருந்தாதான் இந்த டூல் ரன் ஆகும். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இந்த டூலை வந்துட்டு பர்மிஷன் சேஞ்ச் பண்றது எப்படின்னு சொல்றேன். chmod கொடுத்து +X கொடுத்து அந்த ஃபைல், அதாவது இந்த இடத்த வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. இதான் வந்து அந்த டூலோட ரன் ஆகிறதுக்கான பாத். இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாறிடும். அப்படி மாறினதுக்கு அப்புறம் நம்ம அந்த டூலை ரன் பண்ணலாம். இப்போ இதை ரன் பண்றதுக்கு வந்து பேஷ் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. எதுக்காகனா, இது வந்து SH இருக்கு. இதே .py இருந்துச்சுன்னா நீங்க வந்து Python 3 கொடுத்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல SH இருக்கு. அதனால நீங்க வந்து பேஷ் கமாண்ட் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதும் உங்களுக்கு நெட்வொர்க் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது வந்து செக் பண்ணும். செக் பண்ணி முடிச்சுட்டு அது டூலோட இன்டர்ஃபரன்ஸ் காட்டிடும். இதுதான் வந்து அந்த டூலோட ஃப்ரண்ட் பேஜ். இதுல வந்து என்ன இருக்குன்னா, லினக்ஸ் சிஸ்டம் ஹேக் பண்றதுக்கான பேலோட கிரியேட் பண்ண முடியும். விண்டோஸை ஹேக் பண்றதுக்கான பேலோடு, மேக், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் இதெல்லாத்தையும் ஹேக் பண்றதுக்கான மொத்த கமெண்ட்ஸும் மொத்த பைலோட்ஸும் இதுல இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எதை கிரியேட் பண்றோம், iOS ஹேக் பண்றதுக்கு நம்ம 5 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. இப்போ இத்தனையும் வந்துட்டு அது கிரியேட் பண்றதுக்கான பேலோடு, எந்த பேலோட யூஸ் பண்ணி நீங்க அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னு வந்திருக்கு. நான் இந்த இடத்துல நம்பர் 2 கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து கரண்ட் வெர்ஷன் அட்டாக் பண்றதுக்கான பேலோடு. ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் IP கேட்கும். இந்த IP வழியா தான் எல்லா டேட்டாவும் கிடைக்கும். எப்படின்னா, இப்போ இருங்க சொல்றேன். இந்த IP நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த IP தான் வந்துட்டு நம்ம இங்க கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் ஏன் இந்த இடத்துல IP கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம அந்த ஐபோனை ஹேக் பண்ணிட்டோம்னா அந்த ஐபோனை டோட்டலா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஐபோனோட கேமரா ஆக்சஸ் பண்ண முடியும், கால் லாக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க முடியும், வீடியோ கால்ஸ் வந்தா பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். அதுக்கப்புறம் அந்த மொபைலில் இருக்கக்கூடிய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு டூலோட பேலோட யூஸ் பண்ணி பண்ண முடியும். அது எல்லாத்தையும் பண்ணணும்னா இந்த IP அட்ரஸ் வேணும். ஏன்னா அது எல்லாமே இந்த IP வழியா தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஒரு USB கேபிள் வச்சு நீங்க கனெக்ட் பண்றீங்க, உங்க மொபைல் இருந்து லேப்க்கு காப்பி பண்றீங்கன்னா USB வந்து ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் தான் இது. இந்த IP வழியா தான் நமக்கு வந்து கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த போர்ட் வழியா நீங்க அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்றீங்கன்னு வருது. நான் வந்து போர்ட் 8080 கொடுத்துக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு என்ன நேம்ல அந்த பேரோட நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. இதுக்கு வந்து நான் PDF கொடுத்துக்கிறேன், சும்மா ஈஸியா இருக்கட்டும்ங்கிறக்காக. PDF கொடுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்ணதும் என்னோட ரூட் யூசர் கேட்கும். ஏன்னா நான் வந்து நார்மல் யூசர்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லினக்ஸ்ல வந்து ரூட்டுக்கும் நார்மல் யூசருக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் தெளிவா. இப்போ இந்த இடத்துல வந்து உங்க லேப்போட பாஸ்வேர்டை போடுங்க. ஓகே, நான் போட்டேன். இப்போ வந்து எனக்கு பேலோட அது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேலோட நான் எங்க பார்க்கணும் அப்படின்னா, LS கமெண்ட் கொடுங்க. LS கொடுத்தோம்னா இந்த இடத்துல PDF இருக்கா. இதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுல வந்து PDFங்கிற ஒரு ஃபைல் இருந்திருக்காது. இப்பதான் அது கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய பேலோடு. இப்போ நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணிட்டோம். இனி வந்து மெட்டாஸ்ப்ளைட்டை செட்டப் பண்ணோம். அதுக்கு நான் வந்து இந்த சைடு இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து CD கொடுத்து இந்த ஃபோல்டர் விட்டு வெளியே வந்துக்கலாம். CD 2 கொடுத்தீங்கன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா, உங்களுக்கு வந்து back1ங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ CD 2 கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து MSF கன்சோல்
இந்த எம்எஸ்எஃப் கன்சோல்ங்கிறது என்னன்னா அந்த பேலோடையும் உங்க சிஸ்டமையும் ஒன்னா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மானிட்டரை செட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இதுல நம்ம பேலோட கிரியேட் பண்ணி இதுல கனெக்ஷன் எடுத்து நம்ம அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ வந்து தனியா இன்னொரு பேலோட கிரியேட் பண்ணி அதையும் மெட்டாஸ்ப்ளாய்ட்டையும் எப்படி ஒன்னா கனெக்ட் பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. எல்லா ஃபைல்ஸும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே வந்துட்டு நீங்க செட்டப் பண்ணும் என்னவானா மல்டி ஹேண்ட்லர் செட் பண்ணும். மல்டி ஹேண்ட்லருங்கிறது என்னன்னா உங்க பேலோடையும் உங்க சிஸ்டமையும் ரெண்டுத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த மல்டி ஹேண்ட்லர் செட் பண்றோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த இதை அட்டாக் பண்ண போறோம், iOS அட்டாக் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பேலோடு செட் ஃபார் பேலோடுன்னு கொடுத்து iOS செலக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல 64 பிட் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 64 பிட் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிருக்க ஐபோனோட வேரியன்ட். இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எல் ஹோஸ்டும் எல் போர்ட்டையும் செட் பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த ஐபியும் இந்த பேலோட்ல நம்ம செட் பண்ணோம்ல இந்த ஐபியும் ஒரே ஐபியா இருக்கணும். அப்பதான் வந்து கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா கனெக்ஷன் எரர் வரும். அதனால இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு எரர் வருதுன்னு சொல்றீங்க. அதனால எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா எரர் வராம ரன் ஆகும். இப்போ நான் வந்து அந்த ஐபி அட்ரஸை செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன போர்ட் வந்து நம்ம என்ன போர்ட் செட் பண்ணோம் பேலோடுக்கு 8080. அதே போர்ட் 8080 தான் நம்ம இங்க கொடுக்கணும். எதுக்காகனா அந்த பேலோடையும் இந்த மானிட்டரும் ஒன்னா கனெக்ட் பண்றதுக்காக. என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல ரன் கமாண்ட் கொடுத்துருங்க. ரன் கமாண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்போ அந்த பேலோடு வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ இங்க நமக்கு வந்து கனெக்ஷன் கிடைச்சிரும். அந்த பேலோடு வந்து நீங்க வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிட்டு விக்டிம்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த பேலோட ஜஸ்ட் ஓப்பன் பண்ண கூட வேணாம், கிளிக் பண்ணாலே போதும். அதாவது டவுன்லோட் ஆனாலே போதும், அது எக்ஸிக்யூட்டிவ்ல ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு பேலோடு. அது டவுன்லோட் ஆனாலையும் நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு கனெக்ஷன் கிடைச்சிரும். நம்ம அவங்க மொபைலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்களால ஃபைண்ட் பண்ணவே முடியாது. இன்கேஸ் அவங்க டவுன்லோட் பண்ணாம விட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து ஸ்டெக்னோகிராஃபி வச்சு இமேஜுக்குள்ள அதை பைண்ட் பண்ணும். அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அதே மாதிரி யூசர்ஸ் வந்து ஆட்டோ டவுன்லோடர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பேலோட்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால வந்துட்டு யாரா இருந்தாலும் ஆட்டோ டவுன்லோடர் வாட்ஸ்அப்லயோ எதுல இருந்தாலும் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் சேஃப் உங்களுக்கு. கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நான் மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.